நற்சிந்தனை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள யூதர்களுடைய பண்புகள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை வரலாற்று நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, பொதுவாக இந்த யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம்கள் அரபுகளாக இருந்தாலும் இவர்களுடைய அடிப்படை வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், எல்லோருக்கும் தெரிந்த நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த 3 சமுதாயங்களும் பிரிந்து வருகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திமிஷ்க், அதாவது இன்றைய சிரியாவில் இருக்கக்கூடிய திமிஷ்க் அல்லது பாபில் என்ற ஊரிலே பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தியும், அதே போன்று ஈராக்கிலே பிறந்தார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. அதற்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்து அவர்கள் இருவரும் இன்று பலஸ்தீனில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் சிறிது காலம் வாழ்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசம் என்னவென்று சொன்னால், அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, அல்லாஹு தஆலா நாடவில்லை. ஆகவே கவலை அடைந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு விரும்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு குழந்தைகளை நாடலாம் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவர்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இது நீண்ட நெடிய வரலாறு. இருந்தாலும் நான் சில விடயங்களை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு இந்த யூதர்களுடைய வரலாற்றுக்கு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் பொதுவாக பெண்களுக்கு கீரத் இருக்கிறது, அதாவது ரோஷம் வரும். அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரோஷப்படுகிறார்கள், தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு குழந்தை கிடைத்து விட்டது. அப்ப அதனால இதனை விளங்கி கொண்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். சில உலமாக்கள் இந்த இடத்துல 2 கருத்து சொல்கிறார்கள். ஒன்று அல்லாஹுடைய கட்டளை வந்தது, இன்னொன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கீரத்து தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிளம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்தால் அன்றைய காலத்திலே மக்காவை பொறுத்தவரையிலே மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அது. அதே போன்று அங்கு எந்தவித புட்பூண்டுகளும் முளைக்காத இடம். அப்ப அங்க கொண்டு வந்து நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் மீண்டும் பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களை எங்கே விட்டு எங்கே செல்கிறீர்கள்? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு அம்ரக பிஹாதா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதனை கட்டளையிட்டார் என்று கேட்கிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதன் அல்லாஹு தஆலா எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். அப்ப ஈமானோடு ஆரம்பமாக இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பச்சிளம் குழந்தையோடு மக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டு வந்திருந்த அந்த உணவும் குடிப்பானங்களும் அப்படியே முடிந்து விடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்பி செல்கின்ற பொழுது மக்காவை பார்த்து துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமஸ் ஸலாத ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வா இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினத் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், எந்த புட்பூண்டு முளைக்காத இந்த உன்னுடைய வீட்டிலே என்னுடைய சந்ததிகளை விட்டு செல்கிறேன், அவர்கள் உன்னை வணங்குவதற்காக வேண்டி விட்டு செல்கிறேன். ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸ், அவர்களுக்கு உதவியாக பக்கபலமாக ஒரு மனித சமுதாயத்தை அந்த பக்கம் அழைத்து விடுவாயாக, திருப்பி விடுவாயாக.
அவர்களுக்கு உணவளிப்பாயாக, அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் என்று பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு முதலாவதாக ஜம்சம் நீரை கொடுக்கிறான். இது நீண்ட வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஜம்சம் நீர் கிடைக்கிறது. அதே போன்று ஒரு அரபு கோத்திரம் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள். பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. பறவைகள் வட்டமிட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்துல நீர் இருக்கும் என்று அன்றைய காலத்தில் கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அவர்கள் மக்காவுக்கு அந்த இடத்தில் இறங்குகிறார்கள். தண்ணீரை காண்கிறார்கள். ஒரு குழந்தையும், பச்சிளம் குழந்தையும், ஒரு தாயும் இருப்பதை காண்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்களும் இந்த இடத்திலே தங்கவா? அதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல நீங்கள் தங்குவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த நீர் எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்களுக்கு இந்த நீர் சொந்தம் அல்ல என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், எங்களுக்கு நீர் சொந்தம் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த இடத்துல தங்குகிறோம், இந்த நீரை பாவிக்கிறோம் என்று ஒப்பந்தத்தின் அடிப்பிலே அவரிடத்திலே இருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலே வளர்க்கிறார்கள். ஒரு வாலிபனாக வருகிறார்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலேயே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். முடித்து அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள், மக்காவுக்கு வருகிறார்கள். வந்து தன்னுடைய மகனை விசாரிக்கிறார்கள். வந்து பார்த்தால் அவர்களுடைய மனைவி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவி இருக்கிறார்கள். மனைவி இடத்துல கேட்கிறார்கள், எப்படி எங்க உங்களோட கணவன் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கணவன் வெளியே உணவு தேடி சென்று விட்டார் என்று சொல்லி. அப்ப கேட்கிறார்கள், எப்படி உங்களோட வாழ்க்கை செல்கிறது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நாங்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிறோம், நெருக்கடிப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப சொல்கிறார்கள், உங்கள் கணவன் வந்தா சொல்லுங்க, என்னுடைய சலாத்தை அவருக்கு எத்தி வையுங்கள், உங்களுடைய வீட்டினுடைய கதவை மாற்றுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ராஹிம் நபி. அப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் மக்காவுக்கு வீட்டுக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் தனக்கு ஏதோ பரிச்சயமான ஒன்று நடந்திருப்பதை உணர்கிறார்கள். கேட்கிறார்கள் மனைவிடத்திலே, யாராவது வந்தார்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி ஒரு ஆள் வந்தாரு, உங்களை கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இப்படி விஷயத்த சொன்னேன். அப்ப வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கஷ்டத்துல போறோம் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, அவருடைய சலாத்தை உங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றும், அதே போன்று வீட்டுடைய கதவை மாற்றுமாறும் சொன்னார்கள் என்ற செய்தி மனைவி தன்னுடைய கணவன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இந்த சம்பவத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். உடனே சொல்கிறார்கள், வந்தவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய தந்தை தான். அவர் எனக்கு வசியத் சொல்லுகிறார். என்ன வசியத்துன்னு சொன்னா, உன்னை பிரிந்து வாழுமாறும் தலாக் செல்லுமாறும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ உன்னுடைய வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி தலாக் சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அனுப்பிவிட்டு அவர்கள் அந்த சமுதாயத்தில் இன்னொரு பெண்ணை முடிக்கிறார்கள். இது இப்படி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு குழந்தையை நாடுகிறார். அவர்தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 வயதை எட்டி இருக்கிறது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நாடுகிறான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையிலே இவர்களுக்கு இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் இந்த யூத சமுதாயம் தோன்றுகிறார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து தான் அரபு சமுதாய முஸ்லிம்கள் தோன்றுகிறார்கள். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுத்தவரையிலே அவர்களுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று ஈஸ் என்றும், மற்றது யாக்கூப். நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவர் ஒரு நபி. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றர்கள் எப்படின்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே பிறக்கிறார்கள். பிறகு அவர்கள் பைத்துல் முகத்தஸை விட்டு வெளியே ஹிரான் என்ற பகுதியிலே அவர்களுடைய மாமா வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்ப மாமா வீட்டுக்கு போனா அங்க போய்த்து வசிக்கிறார். மாமா அவருக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அப்ப அவர் சொல்றார், என்னுடைய ஒரு மகளை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் 7 வருடம் என்னிடத்திலே ஆடு மேய்க்க வேண்டும் என்று. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு ஆடு மேய்த்து அவர்களுக்கு 2 மகள்கள், அவருடைய மாமாவுக்கு 2 மகள்கள். முதலாவது மகள் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது மகளை தான் கேட்கிறார்கள். ஆனால் மாமா சொல்கிறார், 7 வருடங்கள் முடிந்ததுன்னு சொல்கிறார்கள், எங்களுடைய முறை மூத்த மகளை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு முடிச்சு கொடுக்கிறது, 2வது மகள் அதுக்கப்புறம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மூத்தவை தான் முடிக்கணும், 2வது முடிக்கிறேன்னு சொன்னா இன்னும் 7 வருடம் என்னிடத்துல ஆடு மேய்க்கணும் என்ற நிபந்தனை விடுறாரு மாமா. அப்ப அந்த சமுதாயத்துல
ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி, அதாவது சகோதரிகளை திருமணம் முடிப்பதற்கு அன்றைய சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா ஹலாலாக்கி இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு பிறகு தௌராத்தை இறக்கி அல்லாஹு தாலா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலே அது மாற்றப்பட்டு விட்டது. அதாவது சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியாது. அப்ப யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரையும் திருமணம் முடிக்கிறார்கள். அதுல மூத்தவோட பேர் வந்து லைஆ, 2வது மகளுடைய பேர் வந்து ராஹேல். அப்ப இவங்களோட மூத்த மகளுக்கு லைஆவுக்கு தான் 7 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுல 6 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும். ஆனா ராஹேல் 2வது முடிச்ச அவட சகோதரிக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. அப்ப அவருக்கு அவங்களோட தந்தை மூலமாக 2 பேருக்கும் 2 மகளுக்கும் அவர்களுடைய தந்தை 2 அடிமை பெண்களை கொடுத்திருந்தார்கள். அப்ப இவக்கு கொடுத்த அடிமை பெண்ணை, ராஹேலுக்கு கொடுத்த அடிமை பெண்ணை அவர் சொல்கிறார், நீங்க இவ முடிங்க, எனக்கு குழந்தை இல்லை, இந்த அடிமை பெண்ணை முடிங்க என்று சொன்னார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை முடிக்கிறார்கள். அவக்கும் 2 குழந்தைகள் கிடைக்கிறது. அதே போன்று இவ லைஆ வந்து மூத்த சகோதரி வந்து சொல்றா, அப்ப அவட அடிமை பெண்ணையும் சொல்றா, நீங்க இவ முடிங்கன்னு சொல்லி அப்ப எல்லா ஆத்மா சேர்த்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 9, 10 பிள்ளைகள். அப்ப ராஹேல் 2வது சகோதரியை பொறுத்தவரையில அல்லாஹு தாலா அவ துவா செய்யறா, யா அல்லாஹ் எனக்கு வாரிசுத்தா, எனக்கு குழந்தை யாக்கூப் மூலமாக குழந்தைகளை தாண்டி துவா செய்கிறா. அந்த துவாவின் மூலமாக அல்லாஹு தாலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட 12 ஆண் பிள்ளைகள் ஒரு ஆள். அதற்கு பிறகு பின்யாமின் பிறக்கிறார் இந்த ராஹேல் என்பவருக்கு. அப்ப இந்த வரலாற்றுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட என்ன செய்யறாங்க, பொறாமப்பட்டு இவரோட தந்தையர் இரக்கமாக இருக்கிறார் என்பதற்காக அவரை கிணற்றிலே வீசி அவர் எகிப்துக்கு சென்று எகிப்திலே பிற்காலத்திலே ஒரு அமைச்சராக வருகிறார். நீண்ட நெடிய வரலாறு. அதற்கு பிறகு இங்கே பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இங்கு வருமானம் இல்லை. அதனால் எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்துக்கு சென்றதும் அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு மீண்டும் தந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு சென்று இப்படி இந்த நீண்ட வரலாறு தொடர்கிறது. இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றோடு தான் இந்த யகூதிகளுடைய அந்த 12 பேர்களும் தான் இவர்களுடைய சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் மூலமாக வந்த சந்ததிகள் தான் இந்த யூதர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் மூலமாக சகோதரர்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூலமாக உருவாகின இந்த சமுதாயம் தான் யூதர்கள். அதிலே யூதர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்களே யூதர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக நமக்கு சொல்கிறார். அந்த அடிப்படையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எகிப்திலே சென்ற யூதர்கள் அவங்களுக்குண்டே ஒரு பெருமைப்பட்டு கொண்டாங்க. நாங்க நபிமார்களுடைய சந்ததிகள், எங்களுடைய தந்தை நபி, அதுக்கு முன்னால் அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதுக்கு பின்னால் முன்னாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. ஆகவே இவர்கள் எகிப்திலே இருந்தாலும் தாங்கள் சிறந்தவர்கள் என்றும் தாங்கள் தான் நபிமார்களுடைய குழந்தைகள் என்றும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிமார்களுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் எகிப்திலே பிற்காலத்தில் வந்த ஆட்சியாளர்கள் மூலமாக இவர்களுடைய இந்த கொள்கைகள் காரணமாக அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கடைசியில் எகிப்திலே இவர்கள் பல துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறார்கள். இந்த பனு இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேல் என்று சொல்றது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பேர். அப்ப இவர்களுடைய இந்த சந்ததிகள் எகிப்திலே பல்வேறு தொல்லைகளையும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் எங்க எகிப்துல. அப்ப அல்லாஹு தாலா மீண்டும் அவர்களுக்கு ஒரு நபி அனுப்புகிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு தர்க்கித்து தன்னுடைய சமுதாயத்துக்காக பேசி கடைசியிலே ஃபிரௌன் அவர்களை விரட்டுகின்ற பொழுது அல்லாஹு தாலா கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை விட்டு யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து தப்பிச் செல்கிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் இதிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பின்னும் அல்லாஹு தாலா யூதர்களை பனு இஸ்ரவேலர்களை எதிர்பார்க்கிறான். அவர்கள் திருந்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்றால் அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவோ அல்லது மூசா நபியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவோ மற்ற அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லை. மாற்றமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒவ்வொரு விடயங்களிலும் தர்க்கிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்திலிருந்து இந்த பனு இஸ்ரவேலருக்கு மண்ணு சல்வா என்ற உணவை கொடுத்தார். அதே போன்று தூர் மலையை வானத்துக்கு உயர்த்தி அவர்களுக்கு அத்தாட்சிகளை வெளிப்படுத்தினார். நபி
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு அத்தாட்சிகளை வெளிப்படுத்தியும் அவர்கள் தங்களுடைய பிடிவாத கொள்கையிலும் தாங்கள் எதை சொல்கிறோமோ அதை சரி என்றும் மூசா நபியை தொந்தரவுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவோடு கதைப்பதற்காக தூர் மலைக்கு செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து செல்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் இலகிய மனம் கொண்டவர், கொஞ்சம் சாஃப்டானவர். இதை சந்தர்ப்பம் பயன்படுத்தி ஒரு காளையை என்ன செய்கிறார்கள், தங்கத்தால் ஒரு காளை செய்து அதை வணங்க தொடங்குகிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து பார்க்கிறாங்க, தண்ட சமுதாயம் வழிகட்டு காளையை வணங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து கவலைப்படுகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தாலாவை தங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும். லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரா, நாங்கள் வெளிப்படையாக அல்லாஹ்வை பார்க்கின்ற வரைக்கும் உங்களை விசுவாசம் கொள்ள மாட்டோம் என்றும் இந்த இவர்கள் யூதர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸிலே சென்று குடியேறுமாறு சொல்கிறார். ஆனால் பைத்துல் முகத்தஸில் அந்த காலத்தில் ஒரு சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், நீங்க இந்த சமுதாயத்தோடு போரிட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், அங்க குடியேறணும் என்று சொல்றான். ஆனா இவங்க சொல்றாங்க, காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதன் மா தாமு ஃபிஹா, அவர்கள் அங்க இருக்கின்ற வரைக்கும் நாங்க பைத்துல் முகத்தஸுக்குள்ள நுழைய மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னஹா ஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பேசினாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தர்க்கித்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே. அதே போன்று அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் அவர்களுக்கு ஒரு நபியா அனுப்புவார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு தொந்தரவுபடுத்தலுமோ, அவர்களுக்கு எந்த அளவு கஷ்டத்தை கொடுக்கலுமோ அதுக்கெல்லாம் திட்டம் தீட்டி கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களை கொலை செய்வதற்கு கூட அவர்கள் நெருங்கி விட்டார்கள். அல்லாஹு தாலா உடனே என்ன செய்தான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துக்கு உயர்த்தி அவர்களை காப்பாற்றி அவர்களை கண்ணியப்படுத்தியதோடு அவர்களை போன்ற ஒருவரை அங்கே வைத்திருந்தான். அவரை ஈசா என்று இவர்கள் பிடித்து கொண்டு சென்று கொலை செய்து சிலுவையிலும் அறைந்தார்கள். அதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை சரியாக பின்பற்றி கொண்டிருந்த அந்த நஸ்ரானிகளை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை நஸ்ரானிகள் என்று சொல்லுவோம், அவர்களை கூட இவர்கள் என்ன செய்தார்கள், தொந்தரவுபடுத்தி அவர்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் விளையாடி அதிலே பல்வேறு விதமான குளறுபடிகளை மாற்றங்களையும் செய்தார்கள். இப்படி வரலாற்றிலே யூதர்கள் பல நபிமார்களை கொலை செய்து அவர்களுடைய வேதங்களை மாற்றம் செய்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாட்டி கொண்டிருந்த இந்த யூதர்கள் பிற்பட்ட காலங்களிலே அங்கிருந்து வெளியேறி, பலஸ்தீனிலிருந்து வெளியேறி பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று குடியேறினார்கள். குறிப்பாக ஈராக்கிலே, சிரியாவிலே, அதே போன்று இங்கு அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய மதீனா, ஹைபர், அதே போன்று யமன் போன்ற பகுதிகளுக்கும் சென்று குடியேறி வாழத் தொடங்கினார்கள். அவர்கள் பிற்பட்ட நபுவத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்படுகின்ற வரைக்கும் இவர்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலே, காஃபிர்களிடத்திலே சொன்னார்கள், இப்படி ஒரு நபி வருவார், ஆனால் நாங்கள் அவரோடு யுத்தம் செய்வோம், அவரை கொலை செய்வோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை அறிவார்களோ அதே போன்று இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய வருகையையும் பற்றி தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நபி அவர்களை அறிந்து வைத்திருந்தது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, நபி அவர்கள் வந்தால் அவரை கொலை செய்ய வேண்டும், அவருக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா குறைஷ் கோத்திரத்திலே நபி அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் மதீனாவிலே யூதர்கள் வாழ்கிறார்கள். யூதர்களுடைய பொதுவான வேலை என்று சொன்னால், எந்த பகுதியில் அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பிளவுகளை ஏற்படுத்தி வைப்பார்கள். அப்ப மதீனாவில் இருந்த அந்த 2 கோத்திரங்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ், இந்த 2 கோத்திரத்துக்கு இடையிலே ஏற்கனவே இவங்க பிளவுகளை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க யூதர்கள். அப்ப நபி அவங்க வந்து மதீனாவுக்கு வந்ததும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், யூதர்களோடு சில ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள். அந்த ஒப்பந்தங்களை மீறக்கூடாது, நீங்கள் காஃபிர்களோடு சேர்ந்து எங்களோடு போரிடக்கூடாது அப்படி என்றுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க நபி அவங்களோட காலத்திலேயே நபி அவங்களோட பேசின பேச்சுக்கு மாத்தமாக குறைஷிகளுக்கு உதவி செய்து கடைசியில் நபி அவர்கள் இவர்களை முற்றுகையிட்டு நிறைய பேரை சிறைப்பிடித்தார்கள், கொலை செய்தார்கள்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் பிற்காலத்தில் இவர்களை மதீனாவிலிருந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலைகள் இருந்தது. இப்படி வரலாற்றிலே யூதர்கள் நபிமார்கள் தொட்டு நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்னாலும் கூட உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட உஸ்மான் அலி அல்லாஹன் அவருடைய கொலை சம்பவத்துக்கும் யூதருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் அலி அவர்களுக்கு ஆட்சி தகுதி அல்ல, அது அலி அலி அல்லாஹன் அவர்களுக்கு செல்ல வேண்டியது என்று முஸ்லிம்களுக்கு இடத்திலே பிளவு ஏற்படுத்தி முஸ்லிம்களாலேயே உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றதுக்கும் யூதர்கள் சதி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே யூதர்களை பொறுத்தவரையிலே வரலாற்றிலே அவர்கள் கல் நெஞ்சம் படைத்தவர்களாகவும் உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களாகவும் வியாபாரத்திலே மோசடி செய்யக்கூடியவர்களாகவும் பதுக்கக்கூடியவர்களாகவும் அதே போன்று உலகத்திலே குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் அசிங்கங்கள் உலகத்திலே பரவ வேண்டும் என்பதிலே மிகவும் திட்டமாக செயற்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதிலும் யூதர்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றினூடாகவும் அல் குர்ஆன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு தொந்தரவுகளையும் துன்பங்களையும் இந்த யூதர்களால் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் யூதர்கள் யார், அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்களுடைய திட்டங்கள் என்ன, நபிமார்களுடைய காலத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்ப்பதன் மூலமாக ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் இந்த விடயத்திலே உங்களுக்கு ஒரு சில விடயங்களை இந்த நேரத்துக்குள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் சொல்லி காட்டினேன். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த யூதர்களுடைய தீங்கிலிருந்து இந்த முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் குறிப்பாக இன்று யூதர்களால் பல்வேறு தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு தாலா நிம்மதியையும் பாதுகாப்பையும் வழங்குவானா என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரமும் நமக்கு யூதர்களுடைய பண்பாடுகள் என்ற அந்த தலைப்பிலே சில கருத்துரைகளை வழங்கிய ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு கைரன். அல்லாஹ் அவரது அறிவிலும் ஆற்றலிலும் அப்பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவரும்